தமிழர்களுக்கு எதிரான ஒரு கலவரத்தை தூண்டுவதற்கு எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் பயன்படுத்திக்குவான். கமல் பேசுறது தான் இல்லை. இந்த கன்னட வேதிகான்னு ஏதோ ஒரு அமைப்பு இருக்காங்க. அவங்க ஒரு சின்ன ஒரு கூட்டம் தான். அந்த மாதிரி ஒரு இனவெறி மொழிவெறி அடிப்படையில் பேசக்கூடிய இனவெறி மொழிவெறின்னு கூட இல்லை, தமிழ் எதிர்ப்பு, தமிழுக்கு எதிர்காட்டு, தமிழை எதிர்ப்பு தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் கன்னடப்பட்டினுடைய அடையாளம். இப்போ அவங்கள கண்டு பெரிய அரசியல் தலைவர்கள் கூட பயந்துக்கிட்டு தான் அந்த கருத்தெல்லாம் சொல்கிறாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் உட்பட ஒரு மன்னிப்புன்றது ஒரு வார்த்தை தானே, அதை கேட்டா சிக்கல் முடிஞ்சிடும் அப்படின்றாங்க. பாபர் மசூதியை இடிச்சதுக்காக தமிழிசை மன்னிப்பு கேட்டாங்களா என்னைக்காவது? இவ்வளவு கொடுமைகளை செஞ்சுட்டு ஒரு வார்த்தை மன்னிப்புன்னு கேட்கறதுக்கு அவங்களால முடியலை. ஒரு கருத்தை, வரலாற்று கருத்து சொன்னதுக்காக ஒருத்தர் மன்னிப்பு கேட்கணும், எதுக்கு? ஏன் அவ்வளவு மட்டமா அவ்வளவு இடிப்பாங்க? நம்ம எவ்வளவோ காலமா சமஸ்கிருதம் செத்த மொழிங்கிறோம். மற்றவர்களை விட தன்னை மேலானவனாக காட்டிக் கொள்வதற்காக ஒரு சிறு குழு செயற்கையாக உருவாக்கி கொண்ட ஒரு மொழி. சமஸ்கிருதத்தை இழிவுபடுத்திட்டாங்கன்னு யார் நம்மகிட்ட சண்டைக்கு வரல. இதனுடைய வழிவந்த மொழின்னு சொல்லலாம். தாய் மகள்னாலும் தாய் தான் மூத்தவள், மகள் தான் இளையவள். அக்கா தங்கைனாலும் அக்கா தான் மூத்தவள், தங்கை தான் இளையவள். இதுல என்ன சர்ச்சை இருக்கு? இப்போ நம்ம கால்டுவெல்லாம் என்ன தமிழரா? நமக்காக பேசினார். கன்னடம் கற்று, மலையாளம் கற்று, எல்லா மொழிகளையும் கற்று தான் இந்த மொழியெல்லாம் ஒரு குடும்பம்னு சொல்றது எங்கேருந்து சொன்னாங்க? 25-30 வருஷம் ஆராய்ச்சி எதுக்கு பண்ணணும்? இல்ல, இது அவங்க ஏன் ஏற்க மறக்கணும்? கர்நாடகர்கள் ஏன் ஏற்க மறுத்து இது பிரச்சனையா கொண்டு வரும்? மூடர்கள். வேற என்ன? கமலஹாசன் என்ன ஆதாரத்தை காட்டணும்னு எதிர்பார்க்கிறாங்க? ஒரு ஆதாரத்தையும் காட்ட வேண்டியது, அவங்களுக்கு காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. கத்துக்கிட்டு வந்து பேசுறாங்க. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF. Green Park Coaching Center, All India first rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center, Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B.Pharm. Apply now. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்துடைய தோழர் தியாக அவர்கள். ஐயா வணக்கம். 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 நல்லா இருக்கீங்களா? நல்லா. தொடர்ந்து 2 நாட்களாக பெரிய லெவலில் சர்ச்சையில் ஏற்படுத்தியிருக்கிறது திராவிட மொழி குடும்பம் தொடர்பான விவாதம் தான். நம்ம இந்த ஆய்வுக்கு உள்ளே போறதுக்கு முன்னாடி முதல்ல திரு கமல்ஹாசன் அவர்களுடைய அந்த பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த கருத்துல ஒன்றும் பிழை இல்லை. அவர் சும்மா ஒரு நட்பு முறையில சொன்னதுதான் அது. எய்தாப்புல சிவராஜ்குமார் உட்கார்ந்துருந்தாரு. ஒரு உயிரே தமிழே அப்படின்னு ஆரம்பிச்சு அவர் பேசிட்டு, நீங்களும் நாங்களும் ஒன்று தானே, எங்கள் மொழிக்கு பிறந்ததுதான் உங்கள் கன்னடமும், நம்ம எல்லாம் ஒன்று என்று சொன்னால் சிவராஜ்குமார் அதை ஏற்றுக்கொண்டு தான் தலையாட்டி கேட்டுக்கிட்டு இருந்தார். இதில் எந்த உள்நோக்கமும் கிடையாது இல்லையா? அதில் ஒன்றும் ஒரு உள்நோக்கம். அவர் ஒரு திறமையாக பேசுகிறார். வந்திருக்கிறவரை இணைத்து கொண்டு ஆதரவை பெற்றுக்கொள்றதுக்காக பேசுகிற பேச்சு தான். அவர் போய் இதில் என்ன உள்நோக்கம் அவருக்கு இருக்க முடியும்? சரி, இதையெல்லாம் தாண்டி இதை சர்ச்சையா மாத்தினாங்களே, அவங்களோட உள்நோக்கம் என்னவா இருக்கும்? அவங்களுக்கு எது கிடைத்தாலும் இந்த மாதிரி பண்ணுவாங்க. தமிழர்களுக்கு எதிரான ஒரு கலவரத்தை தூண்டுவதற்கு எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் பயன்படுத்திக்குவாங்க. கமல் பேசுறது தான் இல்லை. பெங்களூரில் நம்ம தமிழ்ச்சங்க கட்டடத்தில் உலகத்தமிழ் பேரமைப்பினுடைய மாநாட்டில் நான் பேசி கொண்டிருக்கும் போது அந்த கன்னட வேதிகான்னு ஏதோ ஒரு அமைப்பு இருக்காங்க. ஆமாம், கன்னட வேதிகா. அவங்க அந்த கூட்டத்துக்குள்ளேயே, நம்ம கூட்டத்துக்கு நடுப்புற உள்ள புகுந்து எதிர்த்து முழக்கம் போட்டு சத்தம் போட்டுட்டு நம்ம பேசாமல் கொஞ்சம் நேரம் இருந்தோம். என்ன கருத்துக்கு எதிர்த்தாங்க அவங்க? எதுக்கு இங்கே தமிழ் மாநாடு நடத்துறீங்க, தமிழ்ச்சங்கம் என்ன வந்திருக்கு, தமிழர்களுக்கு எதிராக தமிழுக்கு எதிராக ஒரு முழக்கம் போட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. அவ்வளோதான். அது மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு சின்ன ஒரு கூட்டம் தான். அந்த மாதிரி ஒரு இனவெறி மொழிவெறி அடிப்படையில் பேசக்கூடிய இனவெறி மொழிவெறின்னு கூட இல்லை, தமிழ் எதிர்ப்பு, தமிழுக்கு எதிர்காட்டுவது, தமிழை எதிர்ப்பது தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் கன்னடப்பட்டினுடைய அடையாளம். அப்படி செயல்படக்கூடியவர்கள் தான் அவங்க தான் இந்த பிரச்சனையை கையில் எடுத்து அந்த மாதிரி பண்ணாங்க. இப்போ அவங்கள கண்டு பெரிய அரசியல் தலைவர்கள் கூட பயந்துக்கிட்டு தான் அந்த கருத்தெல்லாம் சொல்கிறாங்க. பயந்துன்னு புரிஞ்சிக்கலாமா, இல்லை புரிதலுக்காக அல்லது சிக்கல் எதுவும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக பண்ணுறாங்கன்னு? இல்லை, அதாவது சித்தராமையாவுக்கு என்ன, இந்த கருத்துலேருந்து நம்ம விலகி நின்றுட்டோம்னா அந்த கன்னட உணர்வுலேருந்து விலகி நிற்கிறதா அர்த்தப்படுத்திடுவாங்க. அதனால வேண்டி நாமளும் அதோட சேர்ந்து பேசுவோம் அப்படின்னு அவர் மன்னிப்பு கேட்கணும்னு கோரிக்கை வைக்கிறாரா என்ன? அவர் என்ன சொல்கிறார்? கமல் கருத்தை மறுக்கிறதுக்காக அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு தெரியல,
கன்னடத்தினுடைய தொன்மையான வரலாறு பற்றி அவருக்கு தெரியலை அப்படின்னு சொல்ல, தெரியலன்னா நீங்கள் தெரியப்படுத்த வேண்டியதானே. இந்த புத்தகத்தெல்லாம் படித்து பாருங்க கமல், உங்களுக்கு அப்போ தெரியும் அப்படின்னு சொன்னால் தீர்ந்து போச்சு. அதுக்காக எதற்காக இந்த கலவரம் செய்கிறவர்களோடு சேர்ந்து பேச வேண்டிய அவசியம் இல்லையா? இப்போ திரு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் உட்பட ஒரு மன்னிப்புன்றது ஒரு வார்த்தை தானே, அதை கேட்டா சிக்கல் முடிஞ்சிடும் அப்படின்றாங்களே, அது நியாயமா படுது இல்லையா? பாபர் மசூதியை இடிச்சதுக்காக தமிழிசை மன்னிப்பு கேட்டாங்களா என்னைக்காவது? கிடையாது. மண்டக்காடு கலவரத்துக்காக மன்னிப்பு கேட்டிருக்காங்களா? கிடையவே கிடையாது. கிடையாது. இவ்வளவு கொடுமைகளை செஞ்சுட்டு ஒரு வார்த்தை மன்னிப்புன்னு கேட்கறதுக்கு அவங்களால முடியலை. ஒரு கருத்தை, வரலாற்று கருத்து சொன்னதுக்காக ஒருத்தர் மன்னிப்பு கேட்கணும், எதுக்கு? ஏன் அவ்வளோ மட்டமா, அவ்வளோ இழிவா? அவங்க எதுக்கு மன்னிப்பு கேட்டிருக்காங்க சொல்லுங்க? இப்போ பணமதிப்பு இழப்பு அறிவிச்சார்ல ஆமாம் மோடி, அதனுடைய பலன் என்ன கிடைச்சிச்சு சொல்லுங்க. இன்னது கிடைச்சிச்சு? இவ்வளோ கருத்து இந்தியா பிறக்கும்னாங்க. பிறக்கும் நாங்கள் எல்லாம் சொன்னாங்கல்ல. போன தேர்தல் அதை பற்றி வாயே திறக்கலையே, தேர்தல் அறிக்கையிலே அதை பற்றி இல்லையே. பணமதிப்பு இழப்பை அறிவித்து மக்களுக்கு பெருந்துயரத்தை ஏற்படுத்தி வயோதிகர்களை வரிசையில் நிறுத்தி மயங்கி விழுந்து சாவதற்கு காரணமாக இருந்தாங்கல்ல, அதுக்கு என்ன அவங்க மன்னிப்பு கேட்டிருக்காங்க? கொரோனா பீரியடில் மணி அடித்தா போயிடும்னு சொல்லிட்டு நூற்றுக்கணக்கான புலம்பெயர் தொழிலாளர்களை வேகாத வெயிலில் தெருவில் நடக்க விட்டு எவ்வளோ பேர் செத்தாங்க அதுல எல்லாம். இதுக்காக இன்றைக்காவது பாஜகவோ அவங்களாம் மன்னிப்பு கேட்டிருக்காங்களே? எந்த மன்னிப்பும் கேட்டது இல்லையே. அப்புறம் இவங்களுக்கு என்னத்துக்கு கமல் ஒரு கருத்து சொன்னால் மன்னிப்பு கேட்டு போயிட வேண்டியதான். இப்போ இவங்க தான் மன்னிப்பு வழங்குறவங்கள, இவங்க நோக்கம் என்னது? நீதிமன்றமே மன்னிப்பு கேட்கலான்னு சொல்கிறாங்க. அதான் நீதிமன்றம் அப்படிப்பட்ட நீதிமன்றமாக இல்லை, கட்ட பஞ்சாயத்தை தான் இயங்குது நீதிமன்றமே. ஆமாம். ஏன்னா ஒரு வழக்கு தாக்கல் பண்ணுறாங்க, அந்த வழக்கின் மீது நீதிபதி கருத்து சொல்வதற்கு முன்பு மறுதரப்பினுடைய கருத்தை கேட்கணும். இவர் இப்படி நினைச்சாருனாலும் அவங்க வழக்கறிஞர்கிட்ட கேட்கணும். அவரே ஒரு கருத்தை முன்முடிவாக வைத்துக்கொண்டு எப்படி பேசுகிறார்? நீதிபதி ஒரு முன்முடிவு வைத்து கொண்டிருக்கிறார். கமலுக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு ஒரு முன்முடிவு. இப்போ அதில் கூட தவறு இல்லை. அதுக்கு அடுத்து என்ன முன்முடிவு வச்சிருக்காரு? உண்மையிலேயே இது வந்து இழிவுபடுத்தினது தான், சிறுமைப்படுத்தினது தான் என்ற ஒரு முன்முடிவு வச்சிருக்காரு. இந்த கருத்தை சிறுமைப்படுத்துவதுன்னு எந்த அடிப்படையில் இருந்து முடிவுக்கு வர்றாங்க? அப்படி ஒன்றும் இல்லையே. நம்ம எவ்வளவோ காலமாக சமஸ்கிருதம் செத்த மொழிங்கிறோம். ஆமாம், சமஸ்கிருதத்தை இழிவுபடுத்திட்டாங்கன்னு யாரும் நம்மகிட்ட சண்டைக்கு வரலையே. வரல. உண்மையா பொய்யான்னு வாதிடுறாங்க, அவ்வளவுதானே. இவ்வளவு இலக்கியம் இருக்கு, இவ்வளவு தொன்மையானது, இதை போய் நீங்க இப்படி செத்த மொழிங்கிறீங்களே, அது எப்படி உயிரோட்டமா இருக்கு? எவ்வளவு கோடி மக்கள் பேசுறாங்கன்னு வேணா பேசுங்க. வந்து மக்கள் பேசாத மொழி சமஸ்கிருத மொழிக்குன்னு ஒரு நாடு இல்லாதது ஒரு சிக்கலா இருக்கும். ஆமா, அவனுக்கு நாடு இல்லை. நாடு இல்லாமல் இருக்கிறவனுக்காக ஏற்படுத்தப்பட்ட மொழி தானே அது. அது வந்து ஒரு மற்றவர்களை விட தன்னை மேலானவனாக காட்டிக் கொள்வதற்காக ஒரு சிறு குழு செயற்கையாக உருவாக்கி கொண்ட ஒரு மொழி. சான்ஸ்கிரிட் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? வெல் மேடுன்னு பொருள். இது காஞ்சி சங்கராச்சாரியார் சொல்றார். இட்ஸ் எ வெல் மேடு லாங்குவேஜ். இது பிறந்த மொழி அல்ல, தயாரிக்கப்பட்ட மொழி, ஆயத்தப்படுத்தப்பட்ட மொழி. எதற்காக ஆயத்தப்படுத்தப்பட்டது? ஆண்டவனும் பார்ப்பானும் பேசுகிற அந்தரங்கம் யாருக்கும் தெரியக்கூடாது, அதுக்காக உருவாக்கி கொண்டாங்க ஒரு மொழி. இந்த மொழியில் பேசின இப்பயே நம்ம ஒரு 10 பேர் உட்கார்ந்துருக்கிறோம். இடையில ஒருத்தர் வந்து இங்கிலீஷில் பேசணுமா, படிச்சவர்ப்பா, நம்ம விஷயம் தெரிஞ்சவர் அப்படின்னு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிற மாதிரி பார்ப்பனர்கள் மற்றவர்களை விட நாங்கள் உயர்ந்தவர்கள், எங்களுக்கு தான் கடவுளும் கடவுளோட மொழியும் தெரியும். ஏன்னா அது வந்து தேவ பாஷை. இப்போ இந்திய மற்ற மொழிகளுக்கே எழுத்து வடிவத்துக்கு அவங்க என்ன பேர் வச்சிருக்கிறாங்க? தேவநாகரிக். கான்ஸ்டியூஷன்ல எழுதுறாங்க பாருங்க, ஹிந்தி இன் தேவநாகரி ஸ்பிரிட் ஷல் பி தி அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா. ஹிந்தி இன் ஏன்னா இந்திய முதல்ல கொண்டுட்டு வரணும்னு அவங்க விரும்பும் போது 1925 கான்பூர் மாநாட்டில் அது வந்து இந்துஸ்தானி தான், இந்தி இல்லை. இந்துஸ்தானி என்பது உருது வடிவத்தில் எழுதுனா அது உருதுவா இருக்கும், தேவநாகரி வடிவத்தில் எழுதுனா அது வந்து இந்தியா இருக்கும். இது ரெண்டுக்கும் பொதுவானது. எதுக்குன்னா இந்து முஸ்லீம் ஒற்றுமையை ஏற்படுத்துறாங்களா அதன் மூலம். அதுக்கு தான் அந்த அந்த அரசமைப்பு பேரவையில் இந்த கேள்வியை கேட்டாங்க. அன்னைக்கு சொன்னீங்களே இந்துஸ்தானின்னு, இப்போ என்ன இந்திங்கிறீங்கன்னு சொல்லும்போது, உங்களுக்கெல்லாம் பாகிஸ்தான் கொடுத்தா சின்ன ஒன்றும் கேட்டுகிட்டே இருக்காதிங்க, ஏதாவது அதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்னு பதில் சொன்னாங்க. இப்போ மதம் சார்ந்த ஒரு சிந்தனை தானே ஹிந்தியின் தேவநாகரி ஸ்கிரிப்ட். ஹிந்தியின் அந்த தேவநாகரின்னா என்ன அர்த்தம்? தெய்வத்தின் எழுத்து வடிவம், அது தெய்வ வரி. அப்போ தெய்வ மொழி, அதற்கு தெய்வ வரி வடிவம். அப்படிலாம் நம்ம வேற எந்த மொழியும் உரிமை கொண்டாடி இருக்கிறது இல்லையே. நம் மக்கள் மொழி,
மக்களுக்கு தெரிந்த மொழி, மக்களை பற்றிய மொழி, இப்படிதான் நம்ம உரிமை கொண்டாடுறோம். அடிப்படையில திரு கமலஹாசன் அவர்கள் திராவிட மொழி குடும்பம் அப்படின்ற அடிப்படையில அவர் பேசினதா சொல்லப்படுகிறது. இப்ப நம்மளுடைய மக்களுடைய கேள்வி என்னன்னா, திராவிட மொழி குடும்பம் அப்படின்றது என்ன, அந்த திராவிட மொழி குடும்பத்துல தமிழ் மொழிக்கான இடம் என்ன? இந்த திராவிட மொழி குடும்பங்கிற இந்த கருத்தினுடைய ஆசான் வந்து கால்டுவெல் தான். கால்டுவெல் அவருடைய ஒரு பல்லாண்டு கால ஆராய்ச்சி. அது என்ன நோக்கத்துக்காக அந்த ஆராய்ச்சி அவர் முன்னெடுத்தார்? அதையும் கேள்வியாக ஒரு 40 வருட காலம் தமிழ்நாட்டில் வாழ்ந்தார். தமிழ் மக்களை நேசித்தார், தமிழை நேசித்தார். தமிழ்நாடு முழுவதும் ஒரு மனிதர் நான் மக்களையும் இந்த மக்களுடைய வாழ்க்கையும் பார்க்கணும், இந்த கோயில்களையும் இந்த படைப்புகளையும் பார்க்கணும்னு நடந்தே போனாருங்கிறது தெரியுமா உங்களுக்கு? அதுதான் ஒரு வேலை திட்டமா? நடைப்பயணம். அவர் வந்தது வந்துங்க ஒரு பாதிரியாரா வந்தாருங்க, மதம் பரப்புவதற்கு வந்தார். அவர் வந்த இடத்துல திருநெல்வேலியில் அவர் என்ன பார்த்தார்னா, இந்த மக்கள் குறிப்பாக நாடார் மக்கள், சாணார் மக்கள் எழுத படிக்க தெரியாதவங்களா இருக்கிறாங்க, இவங்களுக்கு கல்வி வாய்ப்பு மறுக்கப்படுது, இவங்க வந்து தீண்டாமைக்கு ஆளானவர்களா இருக்காங்க, காணாமை கொடுமைக்கு ஆளானவர்களா இருக்கிறாங்க. எனவே இந்த மக்களுக்கு கல்வி கொடுக்கணும். இந்த மக்களை முதல் புத்தகமே அவர் எழுதின முதல் புத்தகமே சாணார்களின் வாழ்க்கை பற்றியதான் புத்தகம். ஆங்கிலத்தில் அவர் எழுதின முதல் புத்தகமே. நம்மளை எல்லாம் மோசமா எழுதிட்டான்னு ஒரு சிலர் அப்பயே கிளப்பி விட்டாங்க. அதுக்கு பிறகு அதில் அவர் வந்து அந்த மக்களுக்கு கல்வி கொடுக்கறதுக்காக ஆரம்ப பள்ளிக்கூடங்கள் தொடங்கினாரு, அவங்களுக்கு வாழ்க்கை வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தாரு. நான் வந்து கால்டுவெல் பற்றி படித்து கால்டுவெல் பற்றி வகுப்படுத்த பிறகு எனக்கு ஒரு ஆர்வம் ஏற்பட்டு இடையங்குடிக்கு நான் நேராக போனேன். கால்டுவெல் வாழ்ந்த ஊரை போய் பார்த்தேன். ஒரு குளிர்ம பகுதியிலேருந்து வந்தவர் இங்கே ஒரு கொடைக்கானலையோ ஊட்டியையோ அவர் தேர்ந்தெடுக்கல. அவர் தேர்ந்தெடுத்த இடம் என்ன? வெப்பம் தகிக்கிற ஒரு பகுதி. அது தேரிக்காடு, செம்மண் காடு. அது கடுமையான வெப்பம் இருக்கக்கூடிய, சாதாரணமாக தமிழ்நாட்டில் மற்ற இடங்களை விட அதிகமாக வெப்பம் தகிக்கக்கூடிய ஒரு மண். அந்த மண்ணில் போய் ஒரு ட்ரினிட்டி சர்ச்சுன்னு ஒரு தேவாலயத்தை அமைத்து கொண்டு அங்கு மதப்பணி செஞ்சார். அதோட கூடுதலாக அந்த பகுதி மக்களுக்கெல்லாம் பள்ளிக்கூடங்கள் திறந்தார். ஜியோ போப் அவரும் தமிழை நேசித்தவர் தான். அவர் சொன்னார், கால்டுவெல் உயர்கல்வி நிறுவனங்கள் எல்லாம் ஆரம்பிக்கலாமேன்னார். ரொம்ப எழுத படிக்க தெரியாத இருக்கிற மக்களை எழுத படிக்க செய்வதுதான் முக்கியம் என்று அவர் பள்ளிகள் ஆரம்பித்து சொல்லி கொடுத்தார், பாடம் சொல்லி கொடுத்தார், சமூக ஆய்வு செய்தார். அவருடைய மகளை இல்லை, அவருடைய மகள் அல்லது மருமகன், அவர் மருமகன் தான். அவர் என்ன செஞ்சார்னா, தோல் சீலை போராட்டத்தில் ஈடுபட்டார். திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் சாதி கொடுமைக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட ஒருவருக்கு தான் பெண் கொடுத்தார். அவர் அவ்வளவு தூரம் அந்த சமூக அக்கறை கொண்டவராக அவர் விளங்கினார். இன்னைக்கு இருக்கிற திராவிடவியல், தமிழியல் எல்லாமே கால்டுவெல் தான் ஆதாரம். அவரிடமிருந்து தான் ஊற்றெடுத்தது. அவர் இல்லைன்னா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அவர் அந்த போக்கில் மொழி ஆராய்ச்சியில் ஈடுபடுறார். அவருக்கு முன்னால எல்லீஸ்னு ஒருவர் இருந்தார். அவருடைய பேர்ல தான் எல்லீசன் சாலை, இங்க எல்லீசன் ரோடு, எல்லீஸ் ரோடு இருக்கு சென்னையில. மதுரையில எல்லீஸ் நகர் இருக்கு. ஆனா அவர் தன் பேரை எல்லீஸ்னு எழுத மாட்டார், எல்லீசன் எழுதுவார். தமிழ் முறையில் எழுதணும்னு அவர் எழுதினார். அவரு ஆய்வுகள்ல முதல்ல அவருக்கு வந்து ஒரு மாவட்ட ஆட்சியர் மாதிரி ஏதோ ஒரு பதவிகளே இங்க வர்றார், கோட்டையில வந்து தங்குறார். இங்க ஒரு தமிழ் சங்கம் இருக்கு. அவர் என்ன செய்யறாருன்னா, தெலுங்கு, அன்னைக்கு இங்க தமிழ் சென்னையில தெலுங்கு நிறைய பேசப்பட்டுச்சு. தெலுங்கையும் தமிழ் ரெண்டு மொழிகளையும் படித்து ரெண்டையும் ஆய்வு செய்ய ஆரம்பிச்சு. தெலுங்கும் தமிழும் இந்த ரெண்டு மொழிகள்லையும் அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா, நிறைய சொற்கள் ஒரே மாதிரி இருக்கு. அப்பா, அம்மா, உறவு பெயர்கள், சுட்டு பெயர்கள், நிறைய வினை சொற்கள் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு தெலுங்குலையும் தமிழ்லையும். ஒரு சொன்னாரு, ரெண்டும் ஏதோ ஒரு குடும்பமா தெரியுது, ஆனா வடிவம் வேற மாதிரி இருக்கு இல்லையா? வடிவம் வேற, ஆனா ரெண்டு மொழியும் கத்துக்கிறார். எழுத்து வடிவம் வேற. எழுத்து வடிவம் ஒன்னா இருந்து மொழிகள் வெவ்வேறையா இருக்கலாம். பிரெஞ்சுக்கும் இங்கிலீஷுக்கும் ஒரே ரோமன் ஸ்கிரிப்ட் தான், ஆனா ரெண்டு வெவ்வேறு மொழிகள் இல்லையா? அதனால மொழி வரி வடிவத்தை வச்சு முடிவு பண்ண முடியாது. இது தனித்தனி வடிவம் இருந்துச்சு. அப்ப இவர் ஆய்வு பண்ணிட்டு அவர் என்ன சொன்னார்னா, இந்த தெலுங்கும் தமிழும் ஒரு குடும்ப மொழிகள்ங்கிறது மட்டும் இல்ல, வேறு எந்த மொழி குடும்பத்தையும் சேர்ந்தவை அல்ல, அவற்றை சார்ந்து இயங்கக்கூடியவை அல்ல. இது வந்து எல்லீசனுடைய ஆய்வு. குறுக்கிடுக்கு மன்னிக்கணும், வேற எந்த மொழி குடும்பமும் இல்லைன்றதுல ரெண்டு தானே இருக்கு. தமிழ்ங்கிறது அப்ப தமிழ் ஒரு குடும்பம்லாம் ஆய்வு இது கிடையாது. மொழி குடும்பங்கிற கருத்தே 19ஆம் நூற்றாண்டுல தான் வருது. இங்க மட்டும் இல்ல, ஐரோப்பா உட்பட எல்லா இடத்துலயும் மொழி குடும்பங்கிற கருத்து 19ஆம் நூற்றாண்டுக்குரிய கருத்து.
அப்படி வரும்போது ரொமான்ஸ் மொழி குடும்பம், டுட்டானிக் மொழி குடும்பம் என்றெல்லாம் ஐரோப்பாவில் வரையறுத்தாங்க. இங்கே என்ன பண்ணாங்கன்னா இங்கே இருக்கிற எல்லாமே இந்தோ ஆரிய மொழி குடும்பம் என்று கருதினாங்க. இந்தோ ஆரிய மொழி குடும்பம். இந்த இந்தோ ஆரிய மொழி குடும்பத்தில் முதன்மை மொழியாக இருப்பது சமஸ்கிருதம், வடமொழி. இந்த வடமொழியிலிருந்து தான் எல்லா மொழிகளும் பிறந்தன. இந்த வடமொழியை சார்ந்துதான் எல்லா மொழிகளும் இயங்குகின்றன. நமக்கான உறவு பெயர்கள், நமக்கான பெயர் சொற்கள், வினை சொற்கள், இலக்கணம் எல்லாத்துக்கும் வடமொழி தான் மூலம் என்று தமிழ் அறிஞர்கள் உட்பட எல்லோரும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. கற்பிதம் தானே அது? ஆமா. பாணினியோட இலக்கணம் வந்து கல்கத்தாவில் ஒரு மொழி ஆராய்ச்சி சங்கமே வச்சிருந்தாங்க. அவங்க அந்த முடிவுக்கு தான் வந்தாங்க. இப்ப இந்த எல்லிஸினுடைய இதுல வந்து அவர் சொன்னாரு, இல்லை அப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப அடிப்படையான சொல் வளம் இருக்கு பாருங்க. நீ, நான், நீங்கள், நாங்கள், உன்னுடையது, என்னுடையது, இந்த மாதிரியான சொற்கள் எல்லாம் இன்னொரு மொழி குடும்பத்திலேருந்து பெறப்பட்டதாகவோ அதை ஒத்ததாகவோ இருக்கணும். ஆனா இங்க எப்படின்னா நீ, நீயு, அவன், அவனும், அவள், அவளும் இப்படியெல்லாம் இருக்கு. இதுக்குள்ளதான் ஒற்றுமை இருக்க தவிர இதுக்கு வெளியில எதுவும் இல்லை. சரி, இதுதான் வந்து ஒரு மொழி குடும்பத்துக்கான அடிப்படை. இதை அவர் சொன்னாரு. அப்புறம் கால்டுவெல் அதை தொடர்ந்து, அவர் 40 வயசுல அவர் இறந்து போயிட்டார். எல்லிஸ் அவர்கள் இறந்து போயிட்டாரு. அவர் கடைசி வரை ஒரு புத்தகங்கள் வெளிவரல. அவர் நான் இறந்த பிறகு நான் 40 வயசு வரைக்கும் எதையும் வெளியிட விரும்பல, ஆய்வு மட்டும் செய்ய விரும்புறேன்னு சொல்லி ஆய்வு பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் இறந்த இடத்துல அவர் எழுதிய வாசகத்தோடு கூடிய கல்லறை இன்னைக்கும் ராமநாதபுரம் பக்கம் இருக்காது. அவருக்கு பிறகு வர்றாரு கால்டுவெல் வர்றாரு. கால்டுவெல் இதுல முழுமையான ஒரு மொழியியல் ஆராய்ச்சியாளர். அவர் முழுமையாக ஈடுபடுறார் இந்த மொழியியல் ஆராய்ச்சியில. அப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது தான் அவர் என்ன முடிவுக்கு வர்றாருன்னா, இந்த தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு இதெல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மொழிகள். இதை ஏன் தமிழ் குடும்பம்னு அழைக்கக்கூடாது? அவருக்கு அந்த கேள்வி வருது. ஒரு மொழிக்கும் அந்த மொழியை மூத்த மொழியாக கொண்ட குடும்பத்துக்கும் ஒரே பெயர் இருக்க முடியாது. அதாவது ஒரு மொழிக்கும் தமிழ்னு பேரு. சரி, அதை முதல் மொழியாக கொண்ட மொழி குடும்பத்துக்கும் தமிழ்னு எப்படி பேர் வைக்க முடியும்? அப்போ மொழி குடும்பத்துக்கு வேறு ஒரு பேர் வைக்கணும். அவரா போராடுறார் இதுக்கு ஒரு பேர் வைக்கணும்னு. அப்படி வைக்கும்போது அவர் என்ன பார்க்குறாருன்னா, நிறைய படிக்கிறார். இந்த வடமொழி உபநிடதங்கள், ஸ்மிருதிகள், அதில் வந்திருக்கிற இலக்கியங்கள், இந்த மாதிரி இதெல்லாம் படிக்கும்போது அவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, ஆரியர் அல்லாதவரை குறிக்கக்கூடிய ஒரு சொல் அதில் வருது. அது திராவிட என்ற சொல். ஆரியரை அது குறிக்கக்கூடாது. ஆரியர் அல்லாதவர்களை குறிக்கக்கூடிய சொல் திராவிட என்ற சொல். சரி, எனவே இந்த மொழி குடும்பம் ஆரியம் அல்லாத மொழி குடும்பம், இந்தோ ஆரிய குடும்பத்தை சேராத ஒரு மொழி குடும்பம். எனவே இது திராவிட மொழி குடும்பம். அந்த முடிவுக்கு அப்பதான் வராங்களே. அவர்தான் வர்றார். கால்டுவெல் தான் வர்றார். கால்டுவெல் தான் அந்த முடிவு எடுக்கிறார். அந்த முடிவை எடுத்து இந்த திராவிட மொழி குடும்பம், அவருடைய தென்னிந்திய அல்லது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்பது ஒரு புகழ்பெற்ற ஆய்வு நூல். தமிழுக்கு, மொழியியல் அறிவுக்கு மிக அடிப்படையான நூல். அவரோட எத்தனையோ வகைகளில் கருத்து மாறுபாடு கொண்டவர்கள் கூட இந்த அடிப்படை நூலில் அவர் கண்டவற்றை இப்போ இதில் வந்து இப்போ நம்ம இதே திராவிட மொழிகளை பற்றி கன்னடம், கலிதெலுங்கும், கவின் மலையாளமும், துளுவும், உன் உதிரத்தே இதை எழுதின மனோன்மணியம் சுந்தரனாரே இந்த கருத்தை ஒத்துக்கிட்டு, ஆனால் கால்டுவெல் மேல வெறுப்புடையவர். பல பேர் தெரியாது. அந்த புத்தகத்தினுடைய 2ஆம் பதிப்பு வரும்போது மனோன்மணியன் சுந்தரனார் உட்பட சில தமிழறிஞர்கள், குறிப்பாக சைவ வேளாளர்கள் சேர்ந்து அதுல பல பகுதியை நீக்குனாங்க, ஒட்டினாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஏன்னா நடந்ததுதான். இது பின்னால மெய்ப்பிக்கப்பட்ட உண்மைகள். நம்ம சென்னை பல்கலைக்கழகத்திலே பல ஆராய்ச்சி மாணவர்கள் இதெல்லாம் தெளிவா எழுதியும் பேசியும் இருக்கிறாங்க. சரி, அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கால்டுவெல் வெறும் மொழி ஆராய்ச்சியாளராக மட்டும் இல்லை, அவர் சமூக நீதிக்காக போராடக்கூடியவராக இருந்தார். சாதி எதிர்த்தார். நாடார்கள் மீதான ஒடுக்குமுறைக்கு எதிராக நின்றார். அதனால திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கும் அவருக்கும் விரோதம் வருது. தோல் சீலை போராட்டம்லாம் நடந்துச்சுல்ல, அதனால இந்த விரோதம் வருது. இவங்க மனோன்மணிய சுந்தரனார்லாம் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தினுடைய ஆதரவாளர்கள், இந்த வேளாளர்களுடைய சாதியத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள். இன்னும் சொல்ல போனால் இந்தியாவிலேயே மனிதர்களை அடிமையாக விற்கக்கூடிய சந்தை திருவிதாங்கூரில் மட்டும்தான் இருந்துச்சு.
இதையெல்லாம் ஆதரிச்சவங்க தான் இந்த இவங்கெல்லாம் சுந்தரம் பிள்ளை எல்லாம். தமிழ் தாய் வாழ்த்து கொடுத்த ஆமா, தமிழ் தாய் வாழ்த்தை தேர்ந்தெடுத்த போது இந்த மனுஷன் யாருன்னு ஆராய்ச்சாங்களான்னு எனக்கு தெரியாது. அப்படி பண்ணவர் தான் இந்த சுந்தரம் பிள்ளை எல்லாம். அப்படி ஆனா அவங்க மொழிங்கிற முதல்ல இந்த கருத்தை இந்த திராவிட மொழி குடும்பங்கிற கருத்தை ஏற்றுக்கொண்டுதான் இதெல்லாம் எழுதுறாங்க. இதெல்லாம் ஆதாரமா இருக்கு. அதனால வேண்டி இப்போ வடவேங்கடம் தென்குமரி ஆகிடை தமிழ் கூறும் நல்லுலகம்னு சொல்ற அந்த வாசகம் தொல்காப்பியத்தினுடைய வாசகம். அது தமிழ் கூறும் நல்லுலகம் தான். சரி, இல்ல பல பேர் கேட்கறது திருவேங்கடமா எந்த அளவு வரைக்கும் சொல்றாரு? அது உங்களுக்கு இப்ப இருக்கிற திருப்பதியை நினைச்சுக்கிட்டு பேசக்கூடாது. ஆமா, கிடையாது. இது ரொம்ப இப்ப 200 ஆண்டுகளுக்குள்ள புகழ்பெற்ற ஒரு இடம் தான் அது. சரி, அந்த வெங்கடாசலபதி திருப்பதி விந்திய மலைக்கு தெற்கில் இருக்கிற பகுதி எல்லாமே இந்த திருவேங்கடத்துக்கு தெற்க தான். அதாவது இன்னைக்கு இருக்கிற ஆந்திராவினுடைய கடைக்கோடி வரைக்கும் அது எல்லாம் சேர்ந்ததுதான். அது இது நாளும் சேர்ந்ததுதான். இதுதான் தமிழ் கூறும் நல்லுலகம். இதுல தமிழ் பேசக்கூடிய பகுதிகள் அந்த இன்னைக்கு இருக்கிற கர்நாடகம், ஆந்திரம், இந்த பகுதிகளில் சில வழக்கு மொழிகள், சில திசை மொழிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மொழியினுடைய உருவாக்கம் என்பது மனித குரங்கு மனிதனாக மாறிய அந்த மாற்றத்தில் மாறி சென்றதில் உழைப்பின் வகிபாகம்னு சொல்லி எங்கெல்ஸினுடைய ஒரு புகழ்பெற்ற கட்டுரை இருக்கு. அவருடைய இயற்கையின் இயற்கையில் ஒரு கட்டுரையாக வெளியிட்டிருக்காரு. அதில் சொல்லுவார், உழைப்பு கை என்பது உழைப்பின் உறுப்பு மட்டுமல்ல, அது உழைப்பின் படைப்புமாகும் சார். உழைப்பு தான் கையை தோற்றுவித்தது, காலை கையா மாற்றியது. அதற்கு நிகராக நடந்த இன்னொரு மாற்றம் என்னன்னா, உழைப்பில் ஈடுபடும் போது பேசிக்கொள்ள வேண்டிய, கருத்து பரிமாறிக்கொள்ள வேண்டிய தேவை ஏற்பட்டது. அதிலிருந்து தான் மொழி பிறந்தது. அதற்கு ஏற்ப இதெல்லாம் பல்லாயிரம் ஆண்டுகளில் நடந்த நிகழ்வுகள். அதற்கேற்ப குரல் வளையில் மாற்றம் ஏற்பட்டது. உணவு பழக்கத்தில் ஏற்பட்ட மாற்றங்களின் காரணமாக மூளையினுடைய வேதி இயல்பில் மாற்றம் ஏற்பட்டது. அப்போ மொழி என்பது சிந்தனைக்கு அடிப்படை. சிந்தனை இல்லாமல் மனிதன் இருக்க முடியாது. உழைப்பில் ஈடுபடுகிற மனிதன் சிந்தித்தான், சிந்தனைகளை பரிமாறிக்கொண்டான், அதற்காக அவன் மொழியை தோற்றுவித்தான். மொழி மனிதனை படைத்தது, மனிதன் மொழியை படைத்தான். இதுதான் உண்மை. இதுதான் மொழியினுடைய தோற்றம். காரல் மார்க்ஸ் ரொம்ப அழகாக சொல்வார், லாங்குவேஜ் இஸ் தி இமீடியட் ரியாலிட்டி ஆஃப் தாட்னு சொல்வார். மொழிதான் சிந்தனையின் நேரடியான மெய்மை, அதனுடைய மெய் நிலை, அதனுடைய மெய்யாக்கம். இப்போ நீங்கள் ஏதோ ஒன்று சிந்திக்கிறீங்க, இவர்கிட்ட அடுத்த கேள்வி என்ன கேட்கலான்னு ஒரு மொழியின் துணை இல்லாமல் உங்களால் சிந்திக்க முடியாது. தாய்மொழியில தான். ஆமாம் ஆமாம். அந்த சிந்திக்கிற உங்களுடைய சிந்தனையை உடனே நீங்கள் நிஜமா எதுக்க நிறுத்தணும்னா எதுல நிறுத்துவீங்க? மொழியில தான் நிறுத்த முடியும். வேற மீடியமே கிடையாது அதுக்கு. அப்ப சிந்தனைகளை பரிமாறிக்கொள்வது மட்டுமல்ல, சிந்தனைகளை வெளியிடுவது மட்டுமல்ல, சிந்தனைகளை உள்வாங்கிக் கொள்வது மட்டுமல்ல, சிந்தனைகளை தோற்றுவிப்பதற்கே மொழி வேண்டும். சரிங்க. அப்படிப்பட்ட மொழிகள் இப்படி தோன்றி ஒரு கிளான் லாங்குவேஜஸ், ஒரு குலத்திற்குரிய மொழிகள், ஒரு பழங்குடிக்குரிய மொழிகள், அதிலிருந்து ஒரு தேசிய இனத்துக்குரிய மொழி. இப்ப நமக்கு அப்படி ஒரு மொழி வழி சமூகம் தான் தொல்காப்பியம் காட்டுகிற வடவேங்கடம் தென்குமரி ஆகிடை தமிழ் கூறும் நல்லது. அதுதான் தமிழ் தேசிய இனத்தினுடைய தொடக்கமே. அதுதான். இது காலப்போக்கில் வளர்ந்து நெருக்கமாக பிணைந்து ஒரு தேசமாக உருப்பெறும். பொருளியல் இணைப்புகள் ஏற்பட்டு ஒரு பொது மனநிலை, நாம் என்ற மனநிலை, விழுமியங்கள், இந்த விழுமியங்களை வெளிப்படுத்துகிற கலை இலக்கியங்கள் எல்லாம் சேர்ந்து நாம் ஒரு தேசமாக உருப்பெறும். அப்படி உருப்பெறும் போது இந்த தமிழ் மொழி சமூகம், தமிழ் தேசிய இனம் ஒரு 4 தேசங்களாக உருப்பெற்றது. அது உருப்பெறுவதற்கு ஒரு காரணம் அந்தந்த பகுதிக்குரிய சிறப்புகள், அதுக்கு இருக்கிற பெயர்கள். இன்னைக்கும் நீங்க தமிழ்நாட்டின் எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய கேரளத்தில் மிக நல்ல தமிழ் சொற்கள் புழங்குது. நீங்க ரொம்ப இயல்பா பார்க்கலாம். உங்களுக்கு எல்லையோரத்தில் இங்கே அங்கேயும் மாற்றம் இருக்கு. அங்கேருந்து சில மலையாள சொற்கள் இங்கே வருது. இது எல்லையோரத்தில் நடக்குது. கரெக்டாக ஒரு கோடு கிழிச்சு நீங்கள் மனிதன் போடுற கோட்டுக்கு அந்த பக்கம் ஒரு மொழி, இந்த பக்கம் ஒரு மொழி இருக்காது. அது கலப்பமாக தான் இருக்கும். இங்கேயும் அப்படிதான். உங்களுக்கு கன்னடத்துக்கும் அப்படிதான், தெலுங்குக்கும் அப்படிதான். இப்படி உருவாகும் போது இதற்கு இன்னொரு காரணமாக ஆரிய படையெடுப்பு அமையுது. இப்போ ஆரிய பண்பாட்டு படையெடுப்பின் காரணத்தினால் ஆரிய மொழி தாக்கம் செலுத்துது இந்த மொழிகள் மீது. அந்த தாக்கம் இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய தனித்தன்மையான அந்த தமிழோடு இணைந்து புதிய மொழிகள் உருவாகுது. அப்படி உருவான மொழி தான் முதல்ல கன்னடம், அப்புறம் தெலுங்கு, அப்புறம் மலையாளம். முக்கியமான இணைந்ததால உருவான மொழி. தமிழோடு வடமொழி கலந்து, தமிழ்னா
இதில் ஒரு விவாதம் ஒன்று பண்ணுறாங்க. இப்போ உலகத்தில் முதல் மொழி தமிழ்தான் என்று ஒரு கருத்து இப்போ தேவனைய பாவாணர்லாம் வச்சிருக்கிறாங்க. ஆனால் இன்னமும் அது வந்து மெய்ப்பிக்கப்படாத ஒரு கருதுகோள். அப்படி வைத்துக்கொண்டு பேச முடியுமே தவிர உண்மை. ஆனால் எது மெய்ப்பிக்கப்பட்ட ஒன்றுன்னா திராவிட மொழிகளில் முதல் மொழி தமிழ் தான். இது மெய்ப்பிக்கப்பட்ட உண்மை. இதுல எந்த மாற்றம் இல்லை. திராவிட மொழிகளில் முதல் மொழி தமிழ். தமிழ் மூலமொழின்னு ஒன்று இருக்கா? அப்ப அதாங்க, இப்போ அதில் 2 கருத்துக்கள் உண்டு. என்னன்னா, தமிழ் இது மூலமொழி, இதனோடு மற்ற மொழிகள் அங்கங்கே கொஞ்சம் கலந்து வேறு மொழிகள் கிளைத்தன. இன்னொரு கருத்து என்ன இருக்குன்னா, இந்த எல்லா பகுதிகளையும் சேர்த்து ஒரு மூலத்திராவிடம், அது பின்னால் கொடுக்குற பேர், ஒரு மொழி இருந்தது. அந்த மூலத்திராவிடத்தின் ஒரு பகுதி தமிழாச்சு, இன்னொன்று கன்னடமாச்சு, இன்னொன்று தெலுங்காச்சு என்று. எப்படி இந்த மூலத்திராவிடம் என்று சொல்வதும் எதை சொல்கிறாங்கன்னா தமிழைத்தான் சொல்கிறாங்க. மூலத்திராவிடத்தில் கலந்து கன்னடம் உருவானுச்சுன்னா தமிழில் வடமொழி கலந்து கன்னடம் உருவானுச்சுன்னு அர்த்தம். இப்போ சிந்து சமவெளியில் தமிழ் பேசப்பட்டதான ஒரு விவாதம் இருக்குது. இன்னமும் அந்த வரி வடிவங்கள்லாம் இன்னும் டீசைஃபர் பண்ண முடியாமல் இருக்குது. சரி, பண்ண முடியாமல் இருக்குது. இப்போ அறிஞர்கள்ட்ட 2 கருத்துக்கள் இருக்கு. ஒன்று, இந்த சிந்து சமவெளியில் புரோட்டோ திராவிடியன் பேசப்பட்டது, மூலமொழி. அந்த புரோட்டோ திராவிடியன், அந்த புரோட்டோ திராவிடியனை தான் இந்த ஒரு சிலர் இங்கே சொல்கிறாங்க. அது இல்லை, அது தமிழ் தான், அன்னைக்கு இருந்த தமிழ், அது மூலத்தமிழ், மூல திராவிடம் அல்ல என்று இன்னொரு பகுதி அறிஞர்களுடைய கருத்து இருக்கு. இது பேர் வைக்கிறது சம்பந்தப்பட்ட ஒரு கருத்து விவாதமே தவிர வேற இதில் ஒன்றும் அடிப்படையில் மாற போறதில்லை. நான் என்ன சொல்றேன்னா, நீங்கள் தொல்காப்பியம் வந்து 2300 ஆண்டுகளுக்கோ 2400 ஆண்டுகளுக்கோ முற்பட்டது என்பதை ஏற்றுக்கொண்டால் அதில் வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம், அப்போ தமிழ் மூலம் தானே, தமிழ் தானே மூலம். அது ஒன்றும் வேற ஒரு மொழியை சொல்லலையே. சரி, அதுக்கே வேற ஒரு பேர் கொடுக்கணும். தமிழ் மூலத்திலிருந்து கிளைத்தவை தான் மற்ற மொழிகள். தமிழ் மூலத்திலிருந்து வளர்ந்தது தான் இன்றைய தமிழ். அதையே நம்ம அப்படியே நிற்கல, அதுக்கு மேலே எவ்வளோ வளர்ந்துட்டோம், நம்ம அதுக்கு மேலே எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிட்டோம். இது வெறும் பேச்சு மொழி அல்ல, இது நல்ல இலக்கியம் செறிவும் உள்ள மொழி, எழுத்து மொழி. சங்கத்தமிழ் இருக்கு, நம்மகிட்ட 50 காப்பியங்கள் இருக்கு. 50 காப்பியங்கள்லேயே சிலப்பதிகாரம் இன்னைக்கு இருக்கிற கேரளம் அன்னைக்கு இருந்த சேர நாட்டில் தானே பிறந்துச்சு. அன்னைக்கு நான் மலையாளத்தில் எழுதினாங்க, தமிழ்ல தான். இந்த மலையாள மொழியையே தமிழ்ல தான் எழுதிட்டு இருந்தாங்க. எழுத்தச்சன் வந்த பிறகுதான் அதுக்கு ஒரு எழுத்துருவமே கொடுத்தாரு, அதுக்கு ஒரு எழுத்து வடிவமே பின்னால்தான் வந்துச்சு. உங்களுக்கு முதல்ல மலையாள மொழியே தமிழ்ல எழுதப்பட்ட மொழி தானே. ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு கட்டத்தில் அப்படி பிரிஞ்சு போறாங்க, அதுல ஒன்றும் குறையில்லை. இது ஒரு சிக்கலாயிட போது பாக்குறவங்க. நீங்க சொன்னோன்னா மலையாளமே தமிழ்ல தான் எழுதப்பட்டதுன்றதுக்கு ஒரு சிக்கலாயிட போகுது. ஒன்றும் யாரும் மாற்று, இளங்கோவடிகள் தமிழனா மலையாளியா? தமிழர் தான். சேரன் செங்குட்டுவன் தமிழனா மலையாளியா? தமிழர். சிலப்பதிகாரம் தமிழ் இலக்கியமா இல்லையா? தமிழ் இலக்கியம் தான், தமிழுக்கான இலக்கியம். அதுல என்ன சர்ச்சை வந்திருக்கு? இல்லையா, யாரும் மறுக்க மாட்டாங்க. நான் முதலே சொன்னேன்ல, 81 உலகத்தமிழ் மாநாட்டுல ஈகே நாயனார் பேசிய பிறகு ஈகே நாயனார் சொல்றார், மலையாளமும் தமிழும் தங்கை அக்கா, அக்கா தங்கை உறவு தமிழுக்கும் மலையாளத்துக்கும். அதுதான் அக்கா தங்கை உறவா இல்ல தாய் மகள் உறவான்றதா சிக்கல. அதுதான் இல்ல, அது ஒரு பிரச்சனையே இல்லை. அவரு எம்ஜிஆர் இல்ல தாய் மகள் உறவுன்றார். நீங்க வந்து ஊமைகளை வந்து ஒரு எல்லைக்கு மேல நீட்டிட்டு போகக்கூடாது. சரி, இப்போ தாய் மகள்னா அப்புறம் சின்னத்தை இப்போ இந்த புராண கதையில வருது இல்லை, இவன் அண்ணாவும் பெரியப்பன் சித்தப்பன் மாமன், அப்படி இல்லை இந்த அர்த்தம். இதை வந்து நம்ம அப்படி உடலியலாக புரிந்து கொள்ளக்கூடாது. இது மூத்த மொழி, இதன் தொடர்ச்சியாக வந்த மொழி, இதனுடைய எக்ஸ்டென்ஷன், நீட்சின்னு சொல்லலாம், இதனுடைய வழிவந்த மொழின்னு சொல்லலாம். தாய் மகள்னாலும் தாய் தான் மூத்தவள், மகள் தான் இளையவள். அக்கா தங்கைனாலும் அக்கா தான் மூத்தவள், தங்கை தான் இளையவள். இதுல என்ன சர்ச்சை இருக்கு? இல்ல, இது அவங்க ஏன் ஏற்க மறக்கணும்? கர்நாடகர்கள் ஏன் ஏற்க மறுத்து இது பிரச்சனையா கொண்டு வரணும்? மூடர்கள், வேற என்ன? இது ஏற்க மறுக்கிறோம் மூடன், அந்த நீதிபதி உட்பட. நீங்க ஏகே ராமானுஜம் ஒரு பெரிய தமிழறிஞர், ஒரு கன்னடர், சிகாகோ தமிழ் பல்கலைக்கழகத்தில் துறை தலைவராக பணியாற்றினார். அமெரிக்க தமிழர்கள்லாம் ஏகே ராமானுஜத்தை அப்படி போட்டுருவாங்க. ஏகே ராமானுஜத்தை சொல்ல சொல்லுங்களேன், எது மூத்த மொழி எது இளைய மொழின்னு அவங்களாம் தெரியாத, ஒன்றும் தெரியாதா? இப்போ நம்ம கால்டுவெல்லாம் என்ன தமிழரா, நமக்காக பேசினாரா? ஒன்றும் இல்லையே. அவங்க எல்லா மொழியும் கற்று தானே சொல்கிறாங்க. கன்னடம் கற்று, மலையாளம் கற்று, எல்லா மொழிகளையும் கற்று தான் இந்த மொழியெல்லாம் ஒரு குடும்பம்னு சொல்கிறது எங்கேருந்து சொன்னாங்க? சும்மா அடிச்சு விட்டுட்டு போகிறது இல்லை. அதுக்கே 25-30 வருஷம் ஆராய்ச்சி எதுக்கு பண்ணணும்? இல்லை, என்ன ஆதாரத்தை நம்ம காட்டினா அவங்க நம்ம மொழிக்கு வருவாங்க?
கமலஹாசன் என்ன ஆதாரத்தை காட்டணும்னு எதிர்பார்க்குறாங்க? ஒரு ஆதாரத்தையும் காட்ட வேண்டியது, அவங்களுக்கு காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. கற்றுக்கிட்டு வந்து பேசணும். எதுக்கு அவன்கிட்ட போய் ஆதாரம் காட்டணும்? சொல்லிட்டோம், நீ தானே இல்லைன்னா நீ சொல்லு, ஆதாரம் காட்டு. கன்னடம் அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு ஆதாரம் கொடு. நாங்கள் ஆதாரம் தான் நிறையா கொடுக்குறோமே. எதுவுமே இல்லையே, நீ ஒன்றுமே கொடுக்கலையே. தொல்காப்பிய தமிழில் இருக்கிற மாதிரி கன்னடத்தில் ஒரு இலக்கியம் எனக்கு தெரியாது, கன்னடம் கிடையாது. இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நாங்கள் கற்றுக்குறோம். மொழிபெயர்த்தில் கூட கற்றுக்கலாம், தெரிஞ்சு கற்றுக்கலாம். மொழிபெயர்த்தாவது கற்றுக்கலாம். ஒன்றும் இல்லையே, அப்படி ஒன்றும் இல்லையே. அப்போ ஒட்டுமொத்தமாக இப்போ நீங்கள் சொன்ன இந்த சில தகவல்லாம் இருக்கு இல்லையா, நீங்கள் சொன்னீங்க ரொம்ப அழகாக கால்டுவெல்ல தொடங்கி, அதற்கு முன்னாடி இல்லிஸில் தொடங்கி நம்ம தரவுகளை வச்சுருக்கோம். நம்ம இன்னும் இதை வந்து நம்ம தொடர்ந்து பேசலாம், பல தரவுகளை நம்ம அடுக்கலாம். இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம எதிர்பார்க்கறது இந்த சிக்கலை ஏற்படுத்தியவர்களுடைய ஒரு விளைவுக்காக ஏற்படுத்தியிருப்பாங்க. அந்த விளைவு நடந்துருச்சுன்னு எதிர்பார்க்கலாமா? இன்னைக்கு எழுத ஆரம்பிச்சுட்டாங்க, அங்கே இருக்க தமிழர்கள் பாதுகாப்பாக இருக்கணும்னா கமல் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு. இது எப்படி புரிஞ்சுக்க? இந்த மிரட்டல்கள்லாம் யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஏன்னா ஒன்று உறுதியாக நம்புங்க. நான் தெளிவாக சொல்றேன், நமக்கு கன்னட மக்களோடு வேறு பிரச்சனைகள் இருக்குது, காவிரி சிக்கல் இருக்குது, அதை ஒட்டி கடந்த காலத்தில் வன்முறைகள் நேரிட்டு இருக்கு. அதுக்கு பிறகு தான் கர்நாடக தமிழ் மக்கள் இயக்கமெல்லாம் தொடங்கப்பட்டுச்சு நம்முடைய தோழர்களால். அவங்க நல்லா பாதுகாத்துவாங்க, ஒன்றும் யாரும் கவலைப்பட வேண்டியில்லை. நீ அங்கே தமிழ் நடித்தா நான் இங்கே கன்னடம் நடிப்பேன்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இதில் இனவாதத்தை கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. இது மிகச்சிறு கூட்டம், சிறு நெருப்பு தானே, மிகப்பெரிய ஒன்று. ஆனால் இதில் பத்தாது. கன்னட மக்கள் இதை ஆதரிக்க மாட்டார்கள், ஒருபோதும் ஆதரிக்க மாட்டாங்க. நீங்கள் இங்கே போய் நம்ம தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட சொல்லுங்கள், இந்த ரஜினிகாந்த் கன்னடன், ரஜினிகாந்த் படத்தை பார்க்காதீங்க, பார்க்காம இருந்துருவாங்களே? கிடையாது. அது மாதிரி தான் இது. அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. அப்போ அவங்க எதிர்பார்க்குற இலக்கு நடக்காதுன்னா ஒருபோதும் நடக்காது, தோற்று போவாங்க, ஏமாந்து போவாங்க. ரொம்ப உங்களோட நேரம் ஒதுக்கி எங்களுக்காக தகவலை கொடுத்ததற்கு நன்றி. நம்ம தொடர்ந்து இதை பற்றி இனிவரும் காலங்களையும் பேசுவீங்க. ரொம்ப நன்றி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. DARC ranked number 17 in India by IIRF. Green Park Coaching Center, All India first rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center, Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B Form. Apply now.